ஜனவரி 1ஆம் தேதி மாலையில் திருச்சிராப்பள்ளியில் ருபையாவுடைய கல்யாண மண்டபத்துக்கு வந்திருந்தோம். 2வது நாள் 3வது நாள் கால் பொக்கல் எடுத்துருவோம். ட்ரை பண்ணுங்க. இப்பயே டெய்லி காலையில் ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்து பழகுங்க. இந்த பொக்களங்கள் வந்து தாக்கு பிடிக்க முடியாம ஒரு செக்ஷன் 3வது நாள் அதிகாலையில் நான் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிற பெட்டியெல்லாம் காணாம போயிடுவாங்க. என் அனுபவத்தை பார்த்துட்டு 4 நாள் கடந்துட்டா யாரும் தொடர்றதுல கஷ்டமே இல்லை. 2வது நாள் 3வது நாள் தான் அந்த புண்ணை தாங்க முடியாம டாக்டர்கள் கூட வருவாங்க. மருந்து சாதகங்களோட வேன் வரும். அதனால உடல் நல லேசா குறைஞ்சாலும் உடனே 4 டாக்டர்களை கூட வந்துருப்பாங்க. எல்லாரையும் பார்த்து தினம் இரவு உணவு முடிந்த பிறகு ஒரு திரைப்படம் போடப்படும். அதை நான் பக்கத்துல இருந்து அந்த இங்கிலீஷ் மூவிஸ் 4 மூவிஸ் வச்சிருக்கேன். அதை பற்றி விளக்குறாங்க. தமிழ் படமும் வச்சிருக்கேன். மொத்தம் 11 நாள் 11 படம் தயார் பண்ணிருக்கேன். அதனால இது ஒரு ஹாஸ்டல் லைஃப் மாதிரி ஆக்கிடுவேன். இங்க எல்லாரும் ஈக்குவல்ஸ் தான். வைகோ பெரிய தலைவர் கிடையாது. ராணுவத்திலையும் காவல்துறையிலையும் செலக்ட் பண்ணும்போது சீக்கியர்களை தவிர முஸ்லீம்களை தவிர மற்றவங்களுக்கு விதிவிலக்கு கிடையாது. கிளீன் சேவனை தான் வரணும். வீச வச்சுக்கலாம். குறுந்தாடி இந்த இளம் பிள்ளைகளுடைய தாடி நல்லா தான் இருக்கும். ஆனா அது அந்த யூனிஃபார்மிட்டி வராது. அதனால இருக்கு. 1ஆம் தேதி பார்ப்போம். சரி.